அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நேற்றைய தினத்திலே காவலாளன் என்ற அந்த தலைப்பிலே நாம் படித்தோம். தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நமக்கு தந்திருக்கிற உரிமையிலே நாம் இந்த உலகத்தில் ஊழியம் செய்யத்தக்கதாக அவர் நம்மை தாழ்மை உள்ளவர்களாக, நம்மை ஒரு சீஷனாக, அது மட்டுமல்ல அந்த சீஷன் ஆத்துமாக்களுக்கு காவல்காரனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய கட்டளையை, ஒரு ஆசீர்வாதமான கட்டளை நமக்கு தந்திருக்கிறார். இங்கே ஒரு ஆத்துமாவை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. பிசாசின் பிடியிலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை பெற்று கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு ஆத்மாவை வழிநடத்த வேண்டும் என்றால் எவ்வளவு வேதனை என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திற்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். பாருங்க, கர்ப்பவேதனைப்படக்கூடிய ஒரு சூழலை இங்கே விவரிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த எவ்வளவு வேதனை ஆண்டவர் தாமே நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த லூக்கா சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். 4ஆம் வசனம். லூக்கா 15:4. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளிலே ஒன்றை காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டு பிடிக்கும் அளவும் தேடி தெரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களில் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? இதன் அர்த்தம் என்ன? ஒரு ஆத்மா இடறி போனால், ஒரு ஆத்மா நம்மை விட்டு தூர போனால், ஒரு ஆத்மா பின்வாங்கி போனால் எவ்வளவு வேதனைப்பட வேண்டும். ஒரு பரிதாபத்திற்குரிய கசப்பான உண்மை, இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு பாரமுள்ள ஊழியர்களையும் சாட்சியுள்ள பிள்ளைகளையும் காண்பது மிக மிக அரிது. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்கலாகாது. நம்மை நேசித்த, நம்மை கண்டு கொண்ட, நம்மை தேடி வந்து நம்மை கண்டுபிடித்த ஆண்டவருக்கு நாமும் இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தேடி சென்று கண்டுபிடித்து ஒரு காவலாளனாக, உண்மை காவலாளனாக, ஜீவனை கொடுக்கும் காவலாளனாக, அக்கறை கொள்ளும் காவலாளனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை தேவன் விரும்புகிறார். நீரும் நானும் அப்படி இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். நாளைய தினத்திலே புதிய சத்தியத்தை கற்றுக்கொள்ள நாம் காத்திருப்போம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.